அடுத்ததாக நாம் between and என்பதை பற்றி பார்ப்போம். between and இதுக்கும் இதுக்கும் இடையே, அதான் அதனுடைய அர்த்தம். சரியா? the meeting will be held between 9 AM and 10 AM. கூட்டம் 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் நடைபெறும். இதில் 2 போட்டால் அது தவறாகும். between 9 AM to 10 AM தப்பு. சரியா? அடுத்தது இவன் அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ், இட்ஸ் எ சீக்ரெட் between you and me அப்படி சொல்லுவோம். இட் இஸ் எ சீக்ரெட் between you and me, உனக்கும் எனக்கும் இடையே. இதுதான் between and. அடுத்தது hardly when. hardly when. never. இப்போ hardly I had reached the station when the train started. போன உடனே, அதுதாங்க, அதான் அதனுடைய அர்த்தம். hardly I had reached the station when the train started. ட்ரெயின் புறப்பட்டது, போய் சேர்ந்ததுதான் ட்ரெயின் புறப்பட்டது. இப்போ இந்த ஹார்ட்லி வென் எழுதும்போது சிலவங்க டேம் போடுவாங்க, அது தவறு. ஹார்ட்லி வென் வரும்போது இது என்ன செய்யும்? இன்வர்ஷன் ஆகும். என்ன இன்வர்ஷன் ஆகும்? ஐ ஹேட் இல்லை, ஹேட் ஐ. அப்போ என்ன வரும்? ஹார்ட்லி had I reached the station when the train started. அதே மாதிரி இப்போ சொல்லுங்க, நான் ஸ்கூலுக்கு போனது தான் வந்து மணி அடித்தது. பள்ளிக்கு சென்றதும் மணி அடித்தது. அப்போ என்ன வரும்? hardly had I reached the school when the bell rang. இதுதான் ஹார்ட்லி வென்னுங்கிறதுனுடைய மீனிங். அடுத்தது என்ன பார்ப்போம்? அடுத்தது ஸ்கேர்ஸ்லி. அதே மாதிரி தான் ஸ்கேர்ஸ்லி வரும். இப்போ பாருங்க, அதே சென்டென்ஸில் சி ஐ ஹேட் ரீச்ட் த ஸ்கூல். அப்பதான் போயிருப்பேன், மணி அடிச்சு. என்ன வரும்? when the bell rang. நான் ஸ்கூலுக்கு போய் சேர்ந்ததுதான் உண்டு மணி அடிச்சு. அப்ப இது என்ன வரும்? ஹார்ட்லி வென்ல நம்ம இன்வர்ஷன் பார்த்தோம், அதே மாதிரி தான் ஸ்கேர்ஸ்லி வென்னுலையும் இதுலேயும் டேன் வராது. கரெக்டாக பார்த்துக்கணும். அப்போ இது எப்படி வரும்? had I. Scarcely had I reached the school when the bell rang. அதே மாதிரி இதுக்கு அடுத்தது no sooner than. no sooner, அதுவும் இதே மாதிரி போய் சேர்ந்ததும் அதே மாதிரி நான் ஒரு பாம்பு பார்த்ததும் ஓடிட்டேன்.
சரியா? போலீஸை பார்த்ததும் திருட ஓடிட்டான், புலிய பார்த்ததும் நான் ஓடிட்டேன். அதுக்கு இங்கெல்லாம் என்ன வருது? வென் வருது. நோ சூனர் தேன், நோ சூனர் தேன்னா இப்ப பாருங்க, பார்த்ததும் உடனே, கண்டதும் உடனே. சரியா? நோ சூனர் ஐ saw a snake, I ran away. பாம்பை பார்த்ததும் நான் ஓடினேன். அதே மாதிரி நோ சூனர் ஐ saw a tiger, I ran away. அதே மாதிரி நோ சூனர் the thief saw the police, no sooner the thief saw the police, he ran away. ஆனா இதுவே இன்னொரு சண்டை வரும், நாட் ஒன்லி. இதுல வந்த மாதிரி ஹார்ட்லி ஸ்கேர்ஸ்ல வந்த மாதிரி நோ சூனர். அப்ப ஐ சாங்கிறது எப்படி வரும்? ஐ சாங்கிறது எப்படி பிரியும்? டிட் I see, did I see a snake? I ran away. இதான் no sooner than. when வராது. no sooner did I see a snake than I ran away. அதே மாதிரி no sooner did the thief see the police than he ran away. No sooner than, hardly when, scarcely when, no sooner than. இதை மறக்கப்பட்டார். அதே மாதிரி அடுத்தது என்னது பார்க்கணும்? so that, so that, so that னா இதுக்கு சரியான தமிழ் மீனிங் எந்த அந்த அளவுக்கு. இதுதான் தமிழ். இந்த அந்த அளவுக்கு. இப்ப பாருங்க, ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். He was so tired that he could not walk. இதுக்கு அர்த்தம் என்ன? எந்த அந்த அளவுக்கு. so that அவன் he was so tired that he could not walk. அவன் நடக்க முடியாத அந்த அளவுக்கு களைப்பாக இருந்தான். சரியா? so that என்ன? அதே மாதிரி he was so ill that he could not go to school. could not go to school. இப்போ இதில் நல்லா பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம். இதில் டென்ஸ் சீக்வன்ஸுங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். he was so tired that he could not, past tense. இப்போ இந்த is வந்தா என்ன வரும்? he is so tired that he cannot walk. அப்ப is வந்தா can, present tense. இந்த tension sequence பார்க்கணும். இப்போ he was so tired that he cannot போடக்கூடாது. அப்ப என்ன வரும்? இங்க is வந்தா அங்க can, present tense. அதே மாதிரி இங்க was past tense வந்தா இங்க past tense. he was, அதே மாதிரி he was so ill that he could not. My son is so young that
My son is so young that he cannot go to school. பள்ளிக்கு செல்ல முடியாத அந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளை சிறுவனாக இருக்கிறார். அப்ப என்ற அந்த அளவுக்கு. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, such that. இதே மீனிங்ல தான் மோஸ்ட்லி வரும். such that பாருங்க, I give him such regard R-A-G-A-R-D மரியாதை. I give him such regard that I can do anything for him. அவருக்காக வேண்டி என்ன வேணாலும் நான் செய்கின்ற அந்த அளவுக்கு என்ன நான் மரியாதை செலுத்துகிறேன். இது ஒரு மீனிங்ல எடுக்கலாம். இன்னொரு மீனிங்ல எடுத்தா such that, அது போன்ற. such that என்பது அது போன்ற இந்த மீனிங்ல வரும். அது போன்ற இந்த மீனிங்ல வரும்போது பாருங்க, we use such vegetables that என்னது brinjal, tomato, and potato. So நாம் அந்த வகையான அது போன்ற எப்படி பொட்டட்டோ, டொமேட்டோ, பிரிஞ்சால் போன்ற அந்த காய்கறிகளை நாம் பயன்படுத்துகிறோம். சரியா? இது இந்த மாதிரி வரும்போது ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்போ பொதுவாக பேசிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லுவோம் சோ ஒரு நபரை குடிக்கிறது. ஆனால் அதே மாதிரி ஒரு பொருளை குடிக்கும் போதும் சோ சொல்லக்கூடாது. சச் அண்ட் சச், சச் அண்ட் சச், அது போன்ற, அவர் போன்றன்னா சோ. இது பொருட்களுக்கு பயன்படுத்த வேண்டும். சரியா? சரி, இதுக்கு அடுத்தது என்னது? so as to என்பதற்காக என்கிற பொருள். so as to பாருங்க, so as to என்பதற்காக. in order to மீனிங்ல தான் வரும். so as to என்ன? we all go to work எதுக்கு? so as to earn money. யாருமே சும்மா வேலைக்கு போகுது. என்ன எதுக்கு வேலைக்கு போகிறோம்? we all go to work so as to earn money. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் வேலைக்கு போகிறோம். இதுதான் இதனுடைய தமிழ். சரியா? இனி so as, இது ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன். so as என்பதால், என்பதற்காகவே. we இவன் என்ன பண்ணுது? as
we saw as we sow so we reap. எதை நாம் விதைப்பதுபடி அப்படியே நாம் அறுவடை செய்கிறோம். இதுதான் அதனுடைய மீனிங். இனி இதனுடைய நெகட்டிவ் ஒன்று பார்க்கணும்னா அது சோவாஸ். நம்ம இப்போ பார்த்தது as so, as so, as we sow so we reap. நாம் விதைத்ததுபடியே நாம் அறுவடை செய்கிறோம். இதுக்கு நெகட்டிவ் சோவாஸ். இதுக்கு நெகட்டிவ் சோவாஸ். so as அந்த மாதிரி அல்ல, அந்த மாதிரி அல்ல, அப்படி அந்த மீனிங்ல வரும். அப்படி அல்ல, அந்த மாதிரி அல்ல, அந்த மீனிங்ல தான் இது வரும். சோவாஸ். இவங்க பாருங்க, she is not so beautiful as you think. எப்படி நீ நினைக்கிற அந்த அளவுக்கு, எப்படி she is not so beautiful, அவ அந்த அளவுக்கு அழகானவள் அல்ல, நீ நினைக்கிற அந்த அளவுக்கு அழகானவள் அல்ல. சும்மா பேசணும்ல, நீ நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அவன் பியூட்டி கிடையாது. அதே மாதிரி நீ நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அவன் இன்டெலிஜென்ட் கிடையாது. சரியா? இந்த மாதிரி. அப்ப அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். he is not so intelligent as you think. நீ நினைப்பது மாதிரி அந்த அளவுக்கு அவன் புத்திசாலி அல்ல. ஸோ இதுதான், இது எல்லாமே பார்த்துடுங்க. நிறைய கன்ஜெக்ஷன் இதுல தான் நிறைய யூஸ் ஆகும். அடிக்கடி சொல்ற ஒரு விஷயத்த, கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணும்போது முதல் சென்டென்ஸுக்கும் கன்ஜெக்ஷனை சேர்த்து வர சென்டென்ஸுக்கும் ரெண்டுக்கும் இடையில அந்த டென்ஸ் சீக்வன்ஸ், இங்க ப்ரெசென்ட்னா அங்க ப்ரெசென்ட், இங்க பாஸ்ட்னா அங்க பாஸ்ட், கண்டிப்பா அங்க பாஸ்ட் போட்டு இங்க ப்ரெசென்ட் எழுதக்கூடாது. சரியா? சரி, அதை பார்த்துடுங்க. இதுக்கு அடுத்தது நம்ம காம்பவுண்ட் கன்ஜெக்ஷன்ங்கிறத பற்றி பார்ப்போம். ஏற்கனவே கன்ஜெக்ஷன் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் படித்தோம். இப்போ காம்பவுண்ட் கன்ஜெக்ஷன் பற்றி படிக்கிறோம். இந்த காம்பவுண்ட் கன்ஜெக்ஷன்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் ஈஸி. இன் ஆர்டர் தட், இதுக்கு தமிழ் அர்த்தம் என்பதற்காக. அதே மாதிரி ஆன் கண்டிஷன் தட், எந்த நிபந்தனையின் பேரில், ஈவனில் இருந்தால் கூட, ஈவன் தோ இருந்தும் கூட, இது அதே மீனிங், இருந்தும் கூட இருந்தால் கூட. சோ தட் என்பதற்காக அல்லது அதனால், ப்ரொவைடட் தட் இருந்தால் ஒழிய, கண்டிஷன் போடு. as if, as though இருந்தது மாதிரி சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி as well as, அதுவும் கூட இதுவும் கூட. அதாவது as well asனா என்ன, சிம்பிளா and என்ன மீனிங் தான். அதே மாதிரி as soon as, உடனே. பாம்பை கண்டதும் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இது உடனே அந்த மீனிங் தான். இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். பாருங்க, இப்போ the result was published in the notice board. In order that, தனி சென்டென்ஸ், ஒரே சென்டென்ஸ். all the students can know this. எல்லா மாணவர்களும் தெரிய முடியும்
என்பதற்காக அந்த அறிவிப்புகள் நோட்டீஸ் போர்டில் விளம்பரப்படுத்தப்பட்டது. பாருங்க, சிம்பிள் சென்டென்ஸ். The result was published on the notice board in order that all the students can know it. சரியா? அதே மாதிரி a notice was served to all the staff in order that everyone should know the matter, know the fact. அப்ப இதுதான் மீனிங் இது. சரியா? அதே மாதிரி ஆன் கண்டிஷன் தட், பாருங்க, ஆன் கண்டிஷன் தட், எந்த நிபந்தனையின் பேரில், அதான் அதனுடைய தமிழ் அர்த்தம். இப்ப பாருங்க, they all signed the document. எல்லோரும் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டார்கள். என்ன கண்டிஷன்ல? ஆன் கண்டிஷன் that the property property should be divided soon. படிச்சிருக்கோம் நம்ம should be. property சொத்து கூடிய சீக்கிரத்தில் பிரிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் அவர்கள் அனைவரும் டாக்குமெண்டில் கையெழுத்திட்டனர். புரியுதா? அப்ப they all signed the document on condition that the property should be divided soon. இல்ல சரியான இதை கொஞ்சம் அழுத்தி சொல்றதுக்கு only on the condition that இதுவும் சேர்த்தோம். So இதுதான் in order that, அதே மாதிரி on condition that. அடுத்தது என்னது? even though. ஈவன் இஃப்னா அர்த்தம் என்ன? இருந்தால் கூட. ஈவன் இஃப் he is an intelligent student, he cannot speak English. பாருங்க, அவன் ஒரு புத்திசாலி மாணவனாக இருந்து கூட he cannot speak English. அவனால ஆங்கிலம் பேச முடியவில்லை. அதே மாதிரி even if he is an intelligent student, he is not able to pass +2. அவர் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் கூட அவனால் என்ன முடியவில்லை? +2 தேர்ச்சி அடைய முடியவில்லை. அதே மாதிரி தான் even though he is an intelligent student, he cannot speak English. Even though he is a teacher, he cannot pass TET. அவன் இருந்தும் கூடங்கிற மீனிங்ல இந்த கண்டிஷன் வருது. இதுக்கு நான் பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன், 1-2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்களும் 1-2 எழுதி பாருங்க. அடுத்தது so that ஒரே இதுவாக வரும். முதல்ல நம்ம என்ன படிச்சோம்னா so that, இது அப்படி இல்லை. so that பாருங்க, we
all save money so that meaning என்பதால் அதனால் we all save money. நம்ம என்ன பணம் எதுக்கு சேவ் பண்றோம்? we can be happy or we can enjoy the life. அதான் என்னது? so that நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதற்காக அதனால் we all save money. நாம் எல்லாம் பணம் சேமிக்கிறோம். இதான் இதனுடைய மீனிங். அதே மாதிரி அடுத்தது என்னது? ப்ரொவைடட் தட். இதுவும் இருந்தாலுடைய இப்போ பாருங்க, நம்ம சும்மா பேசுவோம். ஐ வில் கிவ் யூ மை புக் ப்ரொவைடட் தட் யூ ரிட்டர்ன் இட் டுமாரோ. எப்படி? ஐ வில் கிவ் மை புக் டு யூ, உனக்கு நான் என்னுடைய புத்தகத்தை தருகிறேன். என்ன கண்டிஷன்? ப்ரொவைடட் தட் யூ ரிட்டர்ன் இட் சூன். உடனே திருப்பி தரும்படியாக இருந்தால் ஒழிய என் புக்கை தர மாட்டேன். அப்போ நான் என்ன கண்டிஷன்? I will give my book to you provided that you return it soon. இப்போ இதே பாஸ்ட் டென்ஸ் ஆகினா என்ன வரும்? இதே தான் gave the return. ஸோ என்ன? provided that கண்டிஷன்ல கொடுக்குறது. கண்டிஷன் இப்போ I will give you 10,000 rupees to you provided that you return it within 2 weeks. 2 வாரத்துக்குள்ள தரும்படியா இருந்தால் ஒழிய இதான். அதே மாதிரி அடுத்தது என்னது? as if as though. இது கொஞ்சம் படிக்க வேண்டிய விஷயம், நம்ம நிறைய யூஸ் ஆகும். as if the peon orders ni கொடுங்க. orders as if he were the officer. அந்த பியூன் ஒரு ஆபீஸ்ல பியூன் ஆர்டர் போடுறான். அவன் ஒரு ஆபீசராக இருந்தது போல், இருந்தால் போல். அதே மாதிரி she speaks, அவ பேசுறான். as if he were the queen, ஒரு பெரிய ராணி மாதிரி, ராணியா இருந்த மாதிரி பேசுறான். சொல்றமா? she, இது பாருங்க, she speaks as if she were the queen. இதுல ரெண்டுலயுமே ஒரு விஷயம் இருக்கு. இது பிரசன்ட் டென்ஸ், இது பிரசன்ட் டென்ஸ். இங்க பிரசன்ட் டென்ஸ் வரும்போது இங்க பாஸ்ட் டென்ஸ் வரும். இனி சப்போஸ் இதை மாத்துறேன், இது ஆர்டர்ஸுக்கு ஆர்டர்டுன்னு ஒன்று நாங்கள் என்ன வரும்? இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ்னா இங்கே பாஸ்ட் டென்ஸ், இங்கே பாஸ்ட் டென்ஸ்னா இங்கே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வரும். அதுதான் ரூல். ஆனால் அந்த யூசேஜில் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை.
ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். அவங்க என்ன வரும்? she spoke as if she had been the queen. இது முக்கியம். இதே இடத்துல ஆஸ்தோ அப்படியே போடலாம். ஆக நீங்க படிச்சு பாருங்க. எல்லாமே ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்களா, சின்ன 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 டிஃபரன்ஸ் தான் இருக்கும். சிம்பிளா இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் போல என்பதற்காக இந்த அதை மட்டும் தமிழில் கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இதெல்லாம் வச்சு எழுதிப்பாங்க. இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன்னா நீங்களும் ஒரு சென்டென்ஸ் வந்து எழுதிப்பாங்க, தயவு செய்து நல்லது. அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணணும்? ஆஸ் வெல் அஸ். பாருங்க, I bought vegetables as well as mutton. Maybe I bought as well as ரைஸ். நான் ரைஸ் கூட வெஜிடபிள்ஸும் வாங்கினேன், அதுவும் வாங்கினேன், இதை வாங்கினேன். அதே மாதிரி பாருங்க, மாலா ஆஸ் வெல் அஸ் ரேவா were present in the meeting. மாலாவும் ரேவாவும் இங்க பங்கெடுத்திருந்தனர் அல்லது ஆஜராகி இருந்தனர். இந்த மீட்டிங் ஆர் இந்த பார்ட்டி எங்க வேணாலும் சொல்றாங்க. ஸோ எனக்கு புரியுதா? அதுவும் இதுவும் ஆண்டுங்க மீனிங் ஆகும். அதே மாதிரி as soon as பார்த்த உடனே as soon as I saw his name. இது இன்னொரு இல்லை, நல்லா பார்க்கணும். I ran away. பாம்பை பார்த்ததும் நான் ஓடினேன். அதே மாதிரி as soon as I entered the house, வீட்டுக்குள்ள நுழைந்ததும் the light went down. நான் வீட்டுக்குள்ள நுழைந்ததும் கரண்ட் போயிடும். அந்த உடனே துதும் அந்த மீனிங்காக தான் வரும். as soon as. சரியா? ஆக நம்ம என்ன படிச்சிருக்கோம்? இந்த கன்ஜெக்ஷன்ல எல்லாமே ஒரு 20-25 கன்ஜெக்ஷன் நான் சொன்னேன். அது அதே மாதிரி கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன், காம்பவுண்ட் கன்ஜெக்ஷன், இது போக நிறைய சில பிரேஸ் இதெல்லாம் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்பெக்ட் ஆஃப், இன்ஸ்டெட் ஆஃப், இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அதெல்லாம் அடுத்த கிளாஸில் நான் வரும்போது பிரேஸில் வரும்போது சொல்லித்தரேன்.